சரி. அப்ப நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல நாங்க பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், தேர்ச்சி மட்டும் 1.1ல வணிகம் என்ன, அதுல மனித தேவை விருப்பங்கள் என்ன, அதுக்கான உதாரணங்கள், அப்ப தேவைன்ற பண்பு, விருப்பங்கள்ன பண்பு, தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் சொன்னோம். நாங்க என்ன செஞ்சிருந்தோம் என்றால் போன கிளாஸ்ல ஆராய்ஞ்சிருந்தோம். சரி. அப்ப இந்தியான கிளாஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போற விஷயம் என்னன்னு சொன்னா, உற்பத்தி என்ன, பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடு, சந்தை என்று சொன்னா என்ன, இதனூடாக தொடர்ச்சியா நாங்க போவோம். சரியா? இப்ப நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஹெடிங் கீழே பாக்குறோம்னு சொன்னா, தேர்ச்சி மட்டும் 1.1ல வணிக எண்ணக்கரு, வணிக எண்ணக்கரு. சரியா? இதைத்தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னா பாக்குறோம். ரைட். இப்ப முதலாவது விடயம் உற்பத்தி. உற்பத்தி. சரி. அப்ப உற்பத்தி அப்படின்னு சொன்னா என்னென்றால், மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு நல்லா விளங்கணும். மனிதண்ட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு சந்தைக்கு முன்வைக்கிற வேற என்ன சொல்றது, பூர்த்தி செய்யறதுக்கு மனிதண்ட தேவையையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு சந்தைக்கு முன்வைக்கிற எந்த ஒன்றா இருந்தாலும் அதை நாங்க என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். விளங்கிட்டவங்களுக்கு சொல்றது, விளங்கிட்டவங்களுக்கு சொல்றது. அப்ப உற்பத்தி அப்படின்னு சொன்னா என்ன, மனிதன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றா இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்ன, உற்பத்தி. உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச சொல்றது. அப்ப உற்பத்தியினைத்தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துறோம். உற்பத்தியைத்தான் நாங்க என்ன செய்யறோம் என்றால் ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துறோம். முதலாவது பொருட்கள், பொருட்கள். இரண்டாவது சேவைகள், சேவைகள். நல்லா வினை கொள்ளணும். உற்பத்தின்னா என்ன, மனிதன தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக சந்தைக்கு முன்வைக்கிற எந்த ஒன்றா இருந்தாலும் நாங்க உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சந்தைக்கு முன்வைக்கிற எதுவாக இருந்தாலும் நாங்க என்ன சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம், உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி. வெரி குட். சரியா? அப்ப இந்த உற்பத்தியை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துறோம். உற்பத்தியை நாங்க என்ன செய்யறோம், ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துறோம். பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி. பொருட்களையும் உற்பத்தி செய்யலும், சேவைகளையும் உற்பத்தி செய்யும். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப உற்பத்தியினை தான் நாங்க ரெண்டு வகையா வகைப்படுத்துறோம், பொருட்கள் சேவைகள். அந்த பொருட்கள் சேவைகள் மூலமா தான் எதிர்ந்த என்ன நடைபெறுது அப்படின்னு சொன்னா மனிதன தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுது. அப்ப மனிதன தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை, பொருட்களும் சேவைகளும். பொருட்களும் சேவைகளும், பொருட்களும் சேவைகளும். அந்த பொருட்களையும் சேவைகளையும் நாங்க பொதுவான ஒரு பெயர்ல என்ன சொல்லுவோம் என்றால் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி என்ன சொல்றது. அப்ப பொருட்கள், சேவைகள், பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி. அப்ப உற்பத்தி அப்படின்னு சொன்னா பேசிக்கா என்ன விஷயம்டா, மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக சந்தைக்கு வைக்கப்படுற எந்த ஒன்றும் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிட்டு அவங்களுக்கு சொல்றது. இது கிளியரா, இது கிளியரா? ஆம் சார். அப்ப நீங்க யோசிக்கணும் என்னண்டா, முதலாவது விடயம், சந்தைக்கு முன்வைக்கிற எந்த ஒன்றையும் நாங்க என்ன சொல்றோம்டா உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். சரியா? உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப சந்தைக்கு முன்வைக்கிற எந்த ஒன்றையும் நாங்க உற்பத்தி அப்படின்னு சொல்றோம்டால் சந்தைன்னு சொன்னா என்னன்னு விலை கொள்ளும். சந்தைண்டா என்ன, சந்தைண்டா என்ன ஐடியா ஆகிதா?
கொள்வனவாளரும் விற்பனவாளரும் சந்திக்கின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை. ரைட், வெரி குட். அதாவது ஒரு பொருள்ட பரிமாற்றம் இடம்பெறணும் அப்படின்டா, ஒரு பொருள்ட பரிமாற்றம் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னா அங்கனைக்கு ஒரு சந்தை உண்டு தேவை. அந்த சந்தையில வந்து என்ன நடைபெறும் அப்படின்டா, கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் நாங்க என்ன சொல்றோம்டா, சந்தைன்னு சொல்றோம். அப்படி சந்தைக்கு முன்வைக்கிற எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் மனிதன தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக அதை நாங்க என்ன சொல்றோம்டால் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். சிம்பிளான விஷயம், சிம்பிளான விஷயம். அப்ப சந்தை அப்படின்னு சொன்னா என்ன, கொள்வனவாளரும் விற்பனையாளரும், கொள்வனவாளரும் விற்பனையாளரும், சரி, கொள்வனவாளரும் விற்பனையாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையும், எந்த ஒரு நிலைமையையும் நாங்க என்ன சொல்றோம் என்றால் சந்தை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், சந்தை. சந்தை அப்படின்னு சொல்றோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப சந்தைண்டா என்னன்னு விளங்கி கொள்வோம். அப்படி வந்து மனிதன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றையும் நாங்க என்ன சொல்றோம்னா உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த உற்பத்தியைத்தான் நாங்க என்ன செய்யறோம்னா ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துறோம். பொருட்கள், சேவைகள். பொருட்கள், சேவைகள். விலங்கின அவங்க சொல்றது, விலங்கின அவங்க சொல்றது திருப்பி ஒருக்கா செல்லுடன் கேட்டுக்கோங்க. மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றையும் நாங்க உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சந்தைக்கு முன்வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா சந்தைன்னா என்னன்னு விளங்கிக் கொள்ளணும். சந்தை அப்படின்னு சொன்னால் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்ப இப்ப ஒரு விஷயத்துக்குள்ள வாரம். பொருட்கள் சேவை, பொருட்கள் சேவைகள். இந்த பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடு என்ன, வேறுபாடு என்னன்றதை நீங்க என்ன செய்யணும்டா விலகிக் கொள்ளும். பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடு, சரியா? முதலாவது வேறுபாடு என்னன்னு சொன்னால் இந்த பொருட்கள் அப்படின்றது பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது. விலை நான் சொல்றது பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்டா, அதை தொட்டுணர இயலும். இந்த பொருட்களை வந்து என்ன செய்யலும், தொட்டுணர இயலும். அதுதான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது இந்த பொருட்கள் அப்படின்றது. ஆனா சேவைகளை பொறுத்த வரையில பௌதீக நிலைப்புத்தன்மை அற்றது. அற்றது அப்படின்னு சொன்னா என்ன, தொட்டுணர முடியாது. தொட்டுணர முடியாது இந்த சேவைகளை. விலைங்க நான் சொல்றது. அப்போ பொருட்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தொட்டு நிறையலும், சேவையை தொட்டு நிறையலாது. இது முதலாவது வேறுபாடு. பொருட்கள் சேவைகளுக்கு இடையில இருக்கிற முதலாவது வேறுபாடு தான் இது. பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது, பௌதீக நிலைப்புத்தன்மை அற்றது. பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னா தொட்டுணர ஏலும், பௌதீக நிலைப்புத்தன்மை அற்றது அப்படின்னு சொன்னா தொட்டுணர இயலா. இதுதான் டிஃபரண்ட். விலங்கின ஒண்ணு சொல்றது. இது கிளியரா? முதலாவது வேறுபாடு கிளியரா? முதல் ஓம் சார். right. இரண்டாவது, இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் களஞ்சியப்படுத்தி வைக்கலாம். என்ன செய்யலும், களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும். என்னத்த, பொருட்களை. ஆனா சேவைகளை என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா களஞ்சியப்படுத்தி வைக்க இயலாது. களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாது. சரி. அப்ப இந்த பொருட்களை வந்து ஒரு பேனை ஆயிக்கலாம், பென்சில் ஆயிக்கலாம், கீபோர்டு ஆயிக்கலாம், மவுஸ் ஆயிக்கலாம், விலங்கின சொல்றது கம்ப்யூட்டர் ஆயிக்கலாம், பிசி ஆயிக்கலாம், மைக் ஆயிக்கலாம், போன் ஆயிக்கலாம்,
இல்லைங்கன்னா புக் அழிக்கலாம், இதெல்லாம் பொருட்கள். அந்த பொருட்களை வந்து நம்ம என்ன செய்யணும், சேமிச்சு வைக்கலும், களஞ்சியப்படுத்தி வைக்கலாம். விளங்கினா. ஆனா சேவைகளை என்ன செய்யலாதுன்னு சொன்னா களஞ்சியப்படுத்தி சேர்த்து வைக்கல. விளங்கினா. அது தொட்டு நட முடியாது. ரைட். இது இரண்டாவது வேறுபாடு. மூன்றாவது வேறுபாடு. மூன்றாவது வேறுபாடு என்னன்னு சொன்னால், ஓரினை ஓரினத்தன்மை கொண்டதாக இருக்குமாறு உற்பத்தி செய்ய இயலும். ஓரினத்தன்மை கொண்டதாக என்ன செய்யலும்டா, உற்பத்தி செய்ய இயலும். உற்பத்தி செய்ய இயலும். ஆனா இந்த சேவைகளை பொறுத்தவரையில வழங்குனர்களுக்கு ஏற்ப, சேவைகளை வழங்குற ஆட்களுக்கு ஏற்ப வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த சேவை வேறுபட்டு காணப்படும். விளங்கினா. விளங்கினா சொல்றது. இப்ப கல்வி சேவை ஆகிக்கலாம், மருத்துவ சேவைகள். விளங்கினா. அப்ப அவங்க கல்வியை வந்து இப்ப நான் வந்து படிச்சு தர மெத்தட் வந்து வேறு. அதே மாதிரி இன்னொரு பிசினஸ் ஸ்டடிஸேர் வந்து வேற மாதிரி வேற மெத்தட்ல படிச்சு தருவாரு. விளங்கி நான் சொல்றது. அப்படி வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து ஒவ்வொரு மெத்தட்ல படிச்சு தருவாங்க தானே. அப்ப அவங்க வழங்குனர்களுக்கு ஏற்ப இந்த சேவை வந்து என்ன செய்யுது, வேறுபட்டு காணப்படுது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது அந்த வழங்குற விதம். அதே மாதிரி இந்த வைத்திய வைத்திய சேவையை நாம சொல்லுவேன். விளங்கி நான் சொல்றது தொடர்பாடல் சேவைகளை நாம சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் வந்து என்ன, வழங்குனர்களுக்கு ஏற்ப வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் வேறுபட்டு காணப்படுது. வேறுபட்டு காணப்படுது. ஆனா அந்த பொருட்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஓரினத்தன்மை கொண்ட பொருட்களாக உற்பத்தி செய்ய. இப்போ உதாரணமா ஒரு போன் மாடல் எடுத்துக்கொண்டா, அதே மாதிரி போன் எத்தனை போன் இருக்குது. விலைங்க நான் சொல்றது. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டா, அதே ட்ரெஸ்ல எத்தனை ட்ரெஸ் நாங்க எடுத்து பார்க்கலும் எடுக்கலும். விலைங்க நான் ஒரே மாதிரி ட்ரெஸ் எத்தனை இருக்கும். அதே மாதிரி புக் எடுத்துக்கொண்டா, அதே மாதிரி பிசி எடுத்துக்கொண்டா. விலைங்க நான் சொல்றது. அப்ப இப்படி வந்து என்ன செய்யும்டா, ஓரினத்தன்மை கொண்டதாக இருக்கு. இருக்கு மாதிரி என்ன செய்யலும் சொன்னா உற்பத்தி செய்ய இயலும் இந்த பொருட்களை. ஆனா சேவைகள் வந்து வழங்குனர்களுக்கு ஏற்ப வேறுபட்டு காணப்படும். வழங்குனர்களுக்கு ஏற்ப வேறுபட்டு காணப்படும். இது மூன்றாவது வேறுபாடு, பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான மூன்றாவது வேறுபாடு. நான்காவது கடைசி வேறுபாடு தான் என்னென்று சொன்னால், வழங்குனர்களிடமிருந்து பிரிக்க முடியும். என்னத்த, வழங்குனர்களிடமிருந்து பிரிக்க முடியும். விலங்கின ஒண்ணு சொல்றது. அப்ப வழங்குனர்களிடமிருந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு உடுப்பு எடுத்துக்கொண்டா, ஒரு ஆடையை நாங்க கடைக்கு வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆடையை வந்து வழங்குனர்கள்ட்ட நாங்க காசை கொடுத்து வாங்கிட்டு வரோம், பிரிச்சு எடுத்துட்டு வாரோம். அதை நாங்க காசை கொடுத்துட்டு அதுக்கேற்ற அந்த ஆடைகளை நாங்க எடுத்துட்டு வரோம். ஆனா எனக்கு சேவையை நாங்க எடுத்துக்கொண்டா வழங்குனர்களிடம் இருந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா பிரிக்க முடியாது. முடியாது. ஏன் உதாரணமா ஆசிரியர் சேவையை நாங்க எடுத்துக்கொள்வோமே, கல்வி சேவை. இப்ப இப்ப ஒரு ஆசிரியர்கிட்ட ஈக்கிற அந்த knowledge அவங்களால பிரிச்செடுக்க இயலுமா? கஸ்டமர்ஸால வந்து பிள்ளைகளால அந்த ஆசிரியர் சேவைய, மாணவர்களால அந்த ஆசிரியர் சேவையை வந்து அல்லது ஆசிரியர் செய்கிற அந்த knowledge வந்து எடுக்க இயலுமா? காசை கொடுத்து எடுக்க இயலுமா? கேலா சார். இல்ல, பிரிச்செடுக்க இயலாது. ஆனா அதன் மூலமா கற்றுக்கொள்ள இயலும். விளங்கின ஒண்ணு சொல்றது. அப்ப சேவைகளை வழங்குனர்களிடமிருந்து பிரிக்கலா, பிரிக்கல. ஆனா பொருட்கள்ல வந்து பிரிக்க இயலும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். அப்ப பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடு என்ன, பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது, தொட்டுணர முடியும். அதே மாதிரி பௌதீக நிலைப்புத்தன்மையற்றது, தொட்டுணர முடியாது. இரண்டாவது களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும் பொருட்கள். ஆனா சேவைகள் களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாது. அதே மாதிரி பொருட்கள் வந்து ஓரினத்தன்மை கொண்டதாக காணப்படும், ஓரினத்தன்மை கொண்டதாக உற்பத்தி செய்யலாம். ஆனா சேவைகள் வந்து வழங்குனர்களுக்கு ஏற்ப வந்து வேறுபட்டு காணப்படும். அதே மாதிரி பொருட்கள் வந்து வழங்குனர்களிடமிருந்து பிரிக்க முடியும். ஆனா சேவைகளை வந்து வழங்குனர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. இதனாலும் தான் என்னன்னு சொன்னால் பொருட்கள் சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடு.
வேறுபாடு. விளங்கினா உங்க சொல்றது? இது கிளியரா விளங்கிட்டா? இந்த டாபிக் கிளியரா விளங்கினா ஓம் சார். அப்ப நீங்க சொல்லுங்க. ஓ, அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நான்கு வேறுபாடுகளையும். பொருட்கள் பௌதிக நிலைப்புத்தன்மை உடையது, சேவைகள் பௌதிக நிலைப்புத்தன்மை அற்றது. பொருட்கள் களஞ்சியப்படுத்தி வைக்க ரைட் ரைட், முடியும், கொஞ்சம் மீனிங் இறங்கினா சேவைகள் பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தொட்டுணர முடியும். பௌதீக நிலைப்புத்தன்மை அற்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தொட்டுற முடியாது. தொட்டுணர முடியாது. ரைட், அடுத்தது சொல்லுங்க. களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும் பொருட்களை, சேவைகளை களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாது. வேற சதுஸ். பொருட்கள் ஆ. பொருட்களை வழங்குனரிடமிருந்து பிரிக்கக்கூடியது, சேவைகள் வழங்குனரிடமிருந்து பிரிக்க முடியாதது. ம். பொருட்கள் ஓரினத்தன்மை கொண்டதாக உற்பத்தி செய்ய முடியும், சேவையை வழங்கும் வழங்குனருக்கேற்ப வேறுபட்டது. வேறுபட்டு காணப்படும். வெரி குட். சரியா, இதுதான் வந்து என்ன சொன்னா பொருட்கள் சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடு. ததுசியன் ஒருக்கா சொல்லுங்க பாப்போம், ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை. பொருட்கள் வந்து பகுதிய நிலைப்புத்தன்மை கொண்டது, சேவை ம். வந்து பகுதிய நிலைப்புத்தன்மை அற்றது. அதாவது தொட்டுணர முடியும் பொருட்களை வந்து, சேவையை வந்து தொட்டுணர முடியாது. ரைட். பொருட்களை வந்து களஞ்சியப்படுத்த முடியும், சேவைகளை வந்து களஞ்சியப்படுத்த இயலாது. வெரி குட். பொருட்களை வந்து ஒருநத்தன்மை கொண்டதாக காணப்படும், மற்றது சேவை வந்து வழங்குனருக்கு ஏற்ப வேறுபட்டு காணப்படும். ரைட். பொருட்கள் வந்து வழங்குனரிடமிருந்து பிரிக்கப்படும், சேவை ம். வந்து வழங்குனரிடமிருந்து பிரிக்க முடியாது. ரைட், வெரி குட். சரியா, இதனாலும் தான் என்னென்னு சொன்னால் பொருட்கள் சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப சார், சொல்லுங்க பாப்போம். ஓம் சொல்லுங்க. பொருட்களுக்கு வந்து திடமான விலை காணப்படும், சேவைகளுக்கு திடமான விலை காணப்படாது. அதுவும் வேறுபாடுக்குள்ள வருமா? ஓ, அதுவும் வேறுபாட்டுக்குள்ள வரும். நிறைய என்ன சொல்றது, திடமான விலை ஒன்று காணப்படும் பொருட்களுக்கு, சேவைகளுக்கு வந்து இந்த திடமான விலை ஒன்று காணப்படாது, அந்த நிரந்தரமான விலை ஒன்று காணப்படாது. சரியா? ஆம் சார். ரைட். அடுத்தது வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த சந்தைன்னா என்ன? சொன்ன விஷயம் தான் சந்தை என்று சொன்னா என்ன? கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்புபடுகின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை எனப்படும். வேறு இல்லைங்களா? சந்தைன்னு சொன்னா என்ன? கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் நாங்க என்ன சொல்றோம்? சந்தை அப்படின்னு சொல்றோம். சரி. ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம், உற்பத்தினா என்ன? மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படும் எந்த ஒன்றும் உற்பத்தி எனப்படும். வெரி. சரியா, மனிதன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு சந்தைக்கு முன்வைக்கிற எந்த ஒன்றா இருந்தாலும் அதை நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். அந்த உற்பத்தியை நாங்க ரெண்டு வகைகளாக வகைப்படுத்திடுவோம். அந்த அந்த வகைகளை சொல்லுங்க பாப்போம். பொருட்கள், சேவைகள். வெரி ரைட். அப்ப எதன் மூலம் மனுஷன் தேவை விருப்பங்கள் நிறைவு செய்யப்படுது? பொருட்கள், சேவைகள் மூலம். பொருட்கள் சேவைகள் மூலம். அப்ப பொருட்கள் சேவைகளின் அடிப்படை என்ன? உற்பத்தி. இல்லைங்களா? அப்ப உற்பத்தி நடைபெறுவதன் மூலம்தான் என்ன நடக்குது? மனிதன் தேவை விருப்பங்கள் நிறைவு செய்யப்படுது. ஓ இல்லையா? ஓ இல்லையா? ஆம். இந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த விடயத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உள்வாங்கிக் கொள்ளணும். உற்பத்தி ஒன்று நடைபெறாட்டி, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யாட்டி, அந்த பொருட்கள் சேவைகள் இல்லாட்டி உற்பத்தி ஒன்று நடைபெறல அப்படின்னு சொன்னா தேவை விருப்பங்கள் நிறைவு செய்யப்படுமா? இல்ல. இல்ல. அப்ப மனிதன் தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா உற்பத்தி தேவையா இல்லையா? உற்பத்தி நடைபெறணுமா இல்லையா? மனிதன் தேவை விருப்பங்கள் நிறைவு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா உற்பத்தி நடைபெறணுமா இல்லையா?
உற்பத்தி நடைபெறணுமா இல்ல? நடைபெறணும். நடைபெறும். சரியா? அது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விலை கொள்ளணும். ரைட். அப்ப சரி, அப்ப மனிதன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக சந்தை ஊடாக வந்து தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுது. பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுது. அப்ப நல்லா விலை கொள்ளணும். நல்லா விலை கொள்ளணும். கொஞ்சம் இருங்க. சரி, அப்ப நல்லா விலை கொள்ளணும் என்னன்னு சொன்னா கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையையும் நாங்க என்ன சொல்றோம்? சந்தை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சந்தை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ கொள்வனவாளரும் விற்பனையாளரும் தொடர்பு படணும் அப்படின்னு சொன்னா தொடர்புடணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள் சேவைகளை வந்து தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த கொள்வனவாளர்கள் எடுக்கணும். அந்த கொள்வனவாளர்கள் எடுக்கிறதுக்கு உற்பத்தியாளர்கள் வந்து என்ன செய்யணும்? அதை விற்பனையாளர்கள் வந்து என்ன செய்யணும்? அந்த கொள்வனவாளர்களுக்கு கொடுக்கணும். என்னத்தை கொடுக்கணும்? பொருட்கள் சேவைகளை கொடுக்கணும். அப்படி பொருட்கள் சேவைகளை விற்பனையாளர்கள் கொடுக்கிற டைம்ல அந்த பொருட்கள் சேவைகளை எடுக்கிற ஆட்களுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? கொள்வனவு. கொள்வனவாளர்கள். அப்ப கொடுக்கிறார்கள் அந்த விற்பனையாளர், எடுக்கிறார்கள் கொள்வனவாளர். விளங்கின உங்களுக்கு சொல்றது? விளங்கின உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்படி கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் நாங்க சந்தை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா மனிதன் தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்வதற்காக சந்தை ஊடாகத்தான் என்ன செய்யப்படுது? பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுது. அப்ப பொருட்கள் சேவைகள் எதனூடாக வழங்கப்படுது? கொள்வனவாளர்களுக்கு எதனூடாக வழங்கப்படுது? எதனூடாக பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுது? சந்தையினூடாக. சந்தையினூடாக. விளங்கின உங்களுக்கு சொல்றது? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளணும். சரியோ? இந்த டாபிக் கிளியரா? ஓம் சார். ரைட். அடுத்ததாக ஒரு புதிய ஒரு விஷயத்துக்குள்ள வரப்போறோம். என்னன்னா சரி, வணிகம் ஒன்றுட பண்புகள். வணிகம் ஒன்றுட பண்புகள். வணிகம் ஒன்றின் பண்புகள். சரி, அப்ப ஒரு வணிகத்தின் பண்புகள் என்ன? விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது? அப்ப ஒரு வணிகத்தை பொறுத்த வரையில ஒரு வணிகம் அப்படின்னு சொல்ல போக்குள்ள அது எந்தெந்த பண்புகளை கொண்டிருக்கும்? அப்படி அந்தந்த பண்புகளை கொண்டிருந்தா தான் அதுக்கு நாங்க வணிகம்னு சொல்றோம். வணிகம் இப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க உங்களோட பண்பு என்ன? டைமுக்கு தொழுவீங்க, டைமுக்கு எழும்புவீங்க, டைமுக்கு இறைவனை வணங்குவீங்க, டைமுக்கு எக்ஸசைஸ் செய்வீங்க, உங்களோட வேக்ல சரியாயிப்பீங்க, படிப்புல சரியாயிப்பீங்க, டைமுக்கு படிப்பீங்க, உங்களுக்கு டைம் டேபிள் ஒன்று போட்டு செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் டேபிள் ஒன்று போடுவீங்க. அப்ப இப்படி வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட ஒரு பண்புகள் காணப்படும். விலை என்ன சொல்றது? அதே மாதிரி அதே மாதிரி வணிகத்தை பொறுத்த வரையில வணிகத்தை பொறுத்த வரையில அந்த வணிகத்துக்கு என்று பண்புகளே இது. பண்புகளே இது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது? அப்படி அந்த பண்புகளை கொண்டிருந்தால் தான் அதுக்கு பெயர் வணிகம். அதுக்கு பெயர் வணிகம். விளங்கினா என்னென்ன பண்புகளை கொண்டிக்கணும் ஒரு வணிகம்? இப்ப நீங்க ஒரு வேர்க்குக்கு போறீங்க, ஒரு கம்பெனிக்கு ஒரு வேர்க்கொண்டுக்கு போறீங்க. அந்த வேர்க்கொண்டுக்கு போறதுக்கு நீங்க இந்த தகுதிகளை பெற்றிக்கணும். ஏ லெவல்ல இப்படி ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்திக்கணும்.
இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய மாதிரி எழுதக்கூடிய மாதிரி விளங்கி நான் சொல்றது வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் விளங்கி நான் சொல்றது அதே மாதிரி ஓ லெவல்ல வந்து 6 பாடத்துல சி சித்திகளை பெற்றிருக்கணும் இப்படி வந்து ஒரு ஒர்க்குக்கு எடுக்கிற டைம்ல ஒரு கம்பெனியை பொறுத்த வரையில ஒரு ஒர்க்குக்கு எடுக்கிற டைம்ல அவன் அந்த விடயத்தை வந்து குறிப்பிட்டிருப்பான் இந்த இது குவாலிஃபிகேஷனை நீங்க வச்சிருந்தா தான் உங்களுக்கு இந்த வேக்குக்குள்ள இந்த தொழிலுக்குள்ள உள்வாங்குறதுக்கு நீங்க தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் வந்து என்ன சொன்னா உங்களை ஒரு 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 விடயத்தை அதாவது ஒரு விற்பனை ஒன்று நடைபெறுது அப்படின்னு சொன்னால் ஒரு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு அந்த கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் தொடர்பு போடுறாங்க அதுக்கு நாங்க வணிகம் பெயரிட போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வணிகத்துக்கு பண்புகளிக்கும் அப்படி பண்புகள் காணப்பட்டால்தான் அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்டா வணிகம் அப்படின்னு சொல்றோம் விலங்கி நாங்க சொல்றது அப்படி பண்புகள் காணப்பட்டால்தான் அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் வணிகம் பெயரை சொல்றோம் விளங்கிட்டு அவங்க சொல்றது அப்ப இந்த வணிகம் ஒன்றோட பண்புகள்ல முதலாவது பண்பு என்னன்னு சொன்னா விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறல் என்னது விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறல் பரிமாற்றம் இடம்பெறல் ஒரு விற்பனை அல்லது பரிமாற்றம் ஒன்று இடம்பெற்றா தான் அது ஒரு வணிகம் அப்ப ஒரு கொள்வனவாளர்கள் வந்து அந்த விற்பனையாளர்கள்ட்ட பேய்த்து அந்த பொருள் எனக்கு வேணும் எவ்வளோன்னு கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அது சல்லியை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரும் விலைங்க என்ன சொல்றது அல்லது அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு பொருள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிக்கலாம் அதுக்கு நாங்க பண்ட மாற்று முறை அதெல்லாம் நாங்க அதுக்கு பிறகு நாங்க இதுக்கு பிறகு வர அந்த விடயத்துல பார்ப்போம் எப்படி வந்து அந்த பண்ட மாற்று முறையில இருந்து ஒரு படிப்படி அந்த வணிக பரம்பல்னு ஒரு விஷயம் உண்டு இருக்குது அதை நாங்க பார்ப்போம் சரியா அப்ப அந்த விற்பனை ஒன்றோ அல்லது பரிமாற்றம் ஒன்று இடம்பெறுறது வணிகம் ஒன்ற பண்பு வணிகம் ஒன்றுட பண்பு அப்படி விற்பனை ஒன்று பரிமாற்றம் ஒன்று இடம்பெற்றாதான் அதை நாங்க வணிகம் அப்படின்னு சொல்லுவோம் விளங்கினா உங்களுக்கு சொல்றது விளங்கினா உங்களுக்கு சொல்றது கிளியரா விளங்கிச்சா ஓம் சார். ரைட் ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா பொருட்கள் அல்லது சேவை இந்த பொருட்கள் சேவைகள்ல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் வணிகம் அப்படின்னு சொல்றோம் வணிகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப எங்கள்கிட்ட பொருட்கள் இல்ல விற்பனைக்கு பொருட்கள் இல்ல அப்படின்னு சொன்னா அதை உற்பத்தி செய்யறவன்ட்டு அந்த பொருட்களை வாங்கணும் வாங்கி அந்த கொள்வனவாளர்களுக்கு அந்த பொருளை விற்கணும் அப்படி கொடுக்கல் வாங்கல் இடம்பெறணும் என்னது அந்த பொருட்கள் சேவைகள் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறணும் அப்படி கொடுக்கல் வாங்கல் உண்டு இடம்பெற்றாதான் அந்த பொருட்கள் சேவைகள் கொடுக்கல் வாங்கல் உண்டு இடம்பெற்றாதான் அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் வணிகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப கொடுக்கல் வாங்கல் அந்த பொருட்கள் சேவைகளோட கொடுக்கல் வாங்கல் இடம்பெறது அப்படின்றது வந்து வணிகம் ஒன்றோட பண்பு வணிகம் ஒன்றோட பண்பு விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது ரைட் மூன்றாவது விடயம் மூன்றாவது விடயம் அப்ப வணிகத்தின் பண்புகள்ல மூன்றாவது பண்பு தான் என்று சொன்னா தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல் எனது தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல் இப்ப முதலாவது விஷயத்துக்குள்ள வருமே ஒவ்வொரு விடயமா நாங்க விரிவா பார்த்துட்டு வருவோமே சரியா விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறுறது அப்ப விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறது அப்படின்னு சொன்னா இந்த வணிக நடவடிக்கைகள் அனைத்தும் பொருட்கள் சேவைகள் பண ரீதியான பெருமானத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா விற்பனை அல்லது பரிமாற்றம் வந்து இடம்பெறும் இந்த பொருளுக்கோ இப்ப போனுக்கோ ஐபோன் 7க்கு இவ்வளோ விலை என்ன சொல்றது சாம்சங் M14க்கு வந்து இவ்வளோ விளைஞ்ச சொல்றது அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல் செட் ஒன்று எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு தான் போகுது அப்ப இப்படி வந்து இந்த பண ரீதியான பெருமானத்தின் அடிப்படையில தான் வந்து என்னண்டா இந்த பொருட்கள் சேவைகள் விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும் விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும்
விலையினா அப்ப பொருட்கள் சேவைகள் வந்து விலையின் அடிப்படையில தான் கொள்வனவு செய்யறதும் கொள்வனவு செய்யறது விற்பனை செய்யறதுமே அந்த இடம்பெற போகுது. அப்ப கொள்வனவு செய்யறதா ஆயிக்கலாம் அல்லது அதாவது அந்த பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யறதா ஆயிக்கலாம். அது விலையின் அடிப்படையில தான் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா நடைபெற போகுது. அப்ப வணிகங்களோட அத்தியாவசியமான காரணி தான் இந்த விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறுறது. விலை என்ன சொல்றது அவ்வாறு விற்பனை அல்லது பரிமாற்றம் இல்லாத டைம்ல ஓ சரியா அதை விலையும் கொள்வாங்க. சரி விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறுறது. அப்ப அப்படி வந்து விற்பனை அல்லது பரிமாற்றம் உண்டு இல்லாத டைம்ல வணிக நடவடிக்கை உண்டு இல்ல. இதெல்லாம் என்ன சொல்றது விற்பனை அல்லது பரிமாற்றம் உண்டு இல்லாட்டி இது வணிக நடவடிக்கையே இல்ல. அப்ப வணிக நடவடிக்கை உண்டு ஈக்கோணும் அப்படின்னு சொன்னா விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறணும். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? அப்படி விற்பனை ஒன்று விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறாட்டி அந்த பொருட்கள் சேவைகள் வந்து பரிமாற்றப்படுமா? கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுமா? இல்ல. இல்ல. அப்ப வணிக நடவடிக்கை இடம்பெறுமா அப்படி இல்லாட்டி? இடம்பெறுமா? நடைபெறாது. இது நடைபெறாது. அப்படி நடைபெறணும் அப்படின்னு சொன்னா விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறணுமா இல்லையா? ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ. ஓ சரி. இது வந்து முதலாவது விடயம் மணியம்மனோட பண்புள்ள முதலாவது விடயம். அப்ப வீடொன்றுள்ள குடும்பத்துக்காக உணவு தயாரிக்கிறது வணிகம் ஒன்று இல்ல. இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்க. உங்களோட அம்மா வந்து உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தாரதெல்லாம் அது வணிகம் இல்லை. அதுக்கு பேர் வணிகம் இல்ல. ஒரு குடும்பத்திற்காக உணவு தயாரிக்கிறது அப்படின்றது வந்து வணிகம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட விலையில ஏனையோருக்கு விற்பனை செய்யறதுக்காக நாங்க உணவை தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்ன சொல்றோம் வணிகம் அப்படின்னு சொல்றோம். விளையஞ்ச சொல்றது இப்ப நீங்க உங்களோட வீட்டுல ஈக்கிறீங்க. உங்களோட வீட்டுல இருந்துட்டு அந்த உங்களோட ஊட்டாக்களை பாக்குறதுக்காக உங்களோட ஊட்டாக்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை வணிகம்னு சொல்லலாம். அதே நீங்க வந்து ஏனையாக்களுக்கு ஒரு விலையின் அடிப்படையில இவ்வளவுதான் 10 இடியப்பமும் சம்பளும் வந்து 100 ரூபா விலைங்க நான் சொல்றது. இல்லாட்டி ஒரு 5 ரொட்டியும் 5 பராட்டாவும் ஆனம் முட்டையெல்லாம் வச்சு ஒரு நல்ல பாசல் வந்து 250 ரூபா. இப்படி விலையின் அடிப்படையில நீங்க ஏனையோருக்கு வித்தீங்க அப்படின்னு சொன்னா அதை நாங்க வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஏன் டீப்பா சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ல இதை வச்சு என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட கேள்விகளை நான் வைக்கிறான். விலைங்க நான் ஒரு உதாரணத்தை ஒரு பந்தி ஒன்றை தருவான். ஒரு பந்தி எப்படியான பந்தி தருவான் அப்படின்னு சொன்னா வா இப்படியான பந்தி அப்படின்னு சொன்னா உதாரணமா நான் சொல்றேனே. ஆஹ் நஸ்ரான் என்ற நபர் அவரோட தோட்டத்துல வந்து பயிர் செய்கைகளை செஞ்சு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த அந்த பயிர் செய்கையில இருந்து வார அந்த அறுவடையை வந்து அவரோட ஊட்டு அந்த ஊட்டு பாவனைக்காக வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா எடுத்துக்கொள்றாரு. அப்ப காலப்போக்குல தொடர்ச்சியா வருது அந்த பந்தில காலப்போக்குல அவரது வருமானம் போதாமையால அந்த அறுவடையை அதிகமாக செய்து அதில் அரைவாசியை எடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா வெளி
ஆட்களுக்கு அல்லது அந்த நகரத்தில் உள்ள நபர்களுக்கு வந்து ஒரு விலையின் அடிப்படையில விற்பனை செய்யறாரு அப்படின்னு ஒரு பந்தி ஒன்று வந்துட்டு. அப்ப இதுல கேக்குறான் என்னன்னு சொன்னா, வணிகம் எது, வணிகமாக கருதப்படும் விடயம் எது, வணிகமாக கருதப்பட்ட விடயம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிற டைம்ல விளக்குக, வணிகமாக கருதப்படும் விடயம் எது, இந்த பந்தியினூடாக மேல் தரப்பட்டுள்ள கூற்றினூடாக விளக்குக. அப்ப நம்ம சொல்லணும், ஆரம்பத்துல இந்த சொல்லணும். அவரோட குடும்பத்துக்காக அந்த இதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னா அதை வந்து நாங்க என்ன சொல்ல மாட்டோம், வணிகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எதை நாங்க வணிகம்னு சொல்றோம், அதுக்கு விலையுண்ட அறவிட்டு அதை வந்து அந்த ஊராக்களுக்கு, அந்த நகர்ப்புற ஆக்களுக்கு வந்து அதை விற்பனை செய்கிறாரு. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், அதுல தான் கொள்வனவோ அல்லது பரிமாற்றம் ஒன்று நடைபெறுது. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், வணிகம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்ற அந்த விளக்கத்தை நாங்க ஆஹ் எனது எழுத்து ரீதியாக சரியான மொழி நடையில கொடுப்போம். விளங்கிட்டு அவங்களுக்கு சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். இது அப்படியான கேள்வி வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல கேட்டீங்கன்னா அதுக்குத்தான் நான் இந்த விஷயத்த அழுத்தமா சொல்றேன். விளங்கினா உங்களுக்கு சொல்றேன். கிளியரா விளங்கிச்சா? முதலாவது விஷயம் அது சொல்லுங்க பாப்போம். ரிம்மா ரிம்னா ததுசியன் கிளியரா விளங்கினா? சார் கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ரைட். இப்ப என்னண்டா தம்பி, இந்த விற்பனை அல்லது பரிமாற்றம் அல்லது நடைபெறாட்டி வணிகம் ஓ உண்டு இல்ல. ஓ சரியா? இப்ப நீங்க ஈக்கிறீங்க, நீங்க ஒரு தோட்டம் உண்டு, உங்கள்ட்ட ஒரு தோட்டம் உண்டு இருக்குது, வீட்டு தோட்டம் உண்டு இருக்குது. அந்த ஓ வீட்டு தோட்டத்துல இருங்கு இருங்கு இருங்க வந்து நீங்க என்ன செய்றீங்க, பயிரிடுறீங்க. ஓ சோளகம்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த சோளகத்தை பயிரிட்டு அந்த சோளகத்துல எடுத்து வந்து நீங்க உங்களோட ஊட்டாக்களுக்கு நீங்க அந்த சோளகத்தை, அந்த அறுவடையை நீங்க உங்களோட ஊட்டாக்களோட பகிர்ந்து, உங்களோட சொந்தக்காரங்களோட பகிர்ந்து நீங்க அதை வந்து என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அதை பரிமாற்றம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா ம் அதை நாங்க வணிகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எதை வணிகம்னு சொல்லுவோம்னு சொன்னா, அந்த சோளகத்தின் அறுவடையை எடுத்து அதுக்கு விலையுண்டு அறவிட்டு அதை வந்து நீங்க என்ன செய்றீங்க, அந்த ஊராக்களுக்கு விற்பனை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதைத்தான் நாங்க வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓ விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றது? ஓ விளங்கிட்டா சார். உங்களுக்கு சொல்றது? அப்ப இந்த விடயத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ளும். எது வணிகம், எது வணிகம். இப்ப ஒரு ஆசிரியர் சேவையை நாங்க எடுத்துக்கொண்டா, ஒரு அம்மா வந்து ஒரு புள்ளைக்கு படிச்சு கொடுக்குறாங்க, அதை நாங்க வணிகம்னு சொல்லுவோமா? இல்ல. 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 அதே ஒரு ஆசிரியர் வந்து அந்த அந்த ஊர்ல வந்து ஒரு 8ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து படிச்சு கொடுக்குறாரு, அதை நாங்க என்ன சொல்லுவோம், வணிகம். வணிகம். ஏன்னா அந்த டியூஷன் உண்டு மாதிரி நடத்தி அதுக்கு பிளாக் போர்டு எல்லாம் வச்சு, ஒயிட் போர்டு உண்டு வச்சு, அது பிள்ளைகள் எல்லாம் வந்து உட்கார வச்சு அதுக்கு மாசம் மாசம் டியூஷன் ஃபீஸ் ஒன்று கட்டி அப்ப எடுத்து வந்து என்ன செய்யறாங்க, அப்ப அப்படி வந்து 8ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு அப்படி செஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னா அதை நாங்க வணிகம்னு சொல்றோம். விளையாண்டு அவங்களுக்கு சொல்றது. ஓ அதே நான் வந்து என் தம்பிக்கு நான் படிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப என் தம்பி வந்து கொமர்ஸ் பாடம் எடுக்கிறான், கொமர்ஸ் பாடம் எடுக்கிறான்னு சொல்லி போட்டு நாங்க என் தம்பிக்கு படிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அதை நாங்க வணிகமா சொல்ல மாட்டோம். கிளியரா விளங்கி நான் எது எது வணிகம். ஓ ஓம் சார். ஓ, இத வந்து உங்களோட எக்ஸாம்ல செக் பண்ணிக்கிறான். இத வந்து உங்களோட எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ல செக் பண்ணிக்கிறேன். விளங்கின உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு தான் நான் வந்து டீப்பா சொல்றேன் இதை. சரி. இது வந்து வணிகம் ஒன்றோட முதலாவது பண்பு. முதலாவது பண்பை பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் போச்சு அப்படின்னு சொல்றது வந்து விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா இது மெயினான விஷயம் அப்படின்றதால கொஞ்சம் டீப்பா சொல்லி தந்தேன். சரியா? ஓ அப்ப ரெண்டாவது விஷயத்துக்குள்ள போவோம். ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, வணிகமனோட ரெண்டாவது பண்பு என்னன்னு சொன்னா, பொருட்கள் சேவைகள்ல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது. பொருட்கள் சேவைகள்ல பொருட்கள் சேவைகள்ல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது. அப்ப அனைத்து வணிகங்களும் வந்து ஏனையோருக்கு விற்பனை செய்யறதுக்காகத்தான் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது அல்லது கொள்வனவு செய்யறதுல வந்து மேற்கொள்ளுது. எல்லா வணிகங்களும் வந்து ஏனையோருக்கு விற்பனை செய்யணும், அதுல இருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ளணும் அல்லது இந்த சமூக நல நோக்கத்தை நிறைவேற்றணும். அநேகமான வணிகங்கள் எதன் அடிப்படையில இயங்குது, எந்த நோக்கத்தின் அடிப்படையில இயங்குது? அநேகமான வணிகங்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில இயங்குது? லாபம். லாப நோக்கம்.
விலைங்க என்ன சொல்றது. அப்ப அந்த வணிகங்கள் வந்து ஏனையோருக்கு விற்பனை செஞ்சு அந்த விற்பனையின் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொண்டு விலைங்க என்ன சொல்றது அந்த கொஸ்ட ம். கழிச்சு அவங்களுக்கு வர அந்த செலவை கழிச்சு அவங்களுக்கு எவ்வளவு லாபம் அந்த லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் வணிகங்கள் இயங்குது. விற்பனை அல்லது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது அல்லது கொள்வனவு செய்தல மேற்கொள்ளுது இந்த வணிகங்கள். அல்லது கொள்வனவு செய்தல மேற்கொள்றதன் மூலமா அவை நுகர்வு பொருட்களாக அல்லது கைத்தொழில் பொருட்களாக இருக்க முடியும். விளங்கினா அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அந்த பொருட்கள் வந்து நுகர்வு பொருட்களாகவும் அமைக்கலாம் அல்லது கைத்தொழில் பொருட்களாகவும் அமைக்கலாம். உற்பத்தி செய்யறதுக்காகவும் அமைக்கலாம் அல்லது அந்த மூலப்பொருட்களாகவும் அமைக்கலாம் அல்லது அதை விற்பனை செய்யறதுக்கான முடிவு பொருட்களாகவும் அமைக்கலாம். விளங்கி நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இறுதி பயன்பாட்டிற்காக நுகர்வோர் கொள்வனவு செய்யற பான், ஆடை, பாதணி என்பன நுகர்வு பொருட்களுக்கு உதாரணம். நுகர்வு பொருட்களுக்கு உதாரணம். கைத்தொழில் பொருட்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா வணிக பொருட்கள் அதாவது என்னது கைத்தொழில் பொருட்கள் அல்லது வணிக பொருட்கள் அப்படின்னு சொல்றது நுகர்வு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் ஐக்கலாம், இயந்திரங்கள் ஐக்கலாம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், கைத்தொழில் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பொருட்களை விலை என்ன சொல்றது இறுதி நுகர்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக என்ன தேவை, எங்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு என்ன தேவை, மூலப்பொருட்கள் தேவையா இல்லையா? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு மூலப்பொருள் தேவையா இல்லையா? விலை என்ன சொல்றது அந்த மெஷனரிஸ் தேவையா இல்லையா? இயந்திரங்கள் தேவையா இல்லையா? தேவை. அப்ப அப்படி அந்த மூலப்பொருட்கள் இயந்திரங்களை தான் நாங்க என்ன சொல்றோம்டா கைத்தொழில் பொருள் அல்லது வணிக பொருள். கைத்தொழில் பொருள் அல்லது வணிக பொருள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, ரைட். அப்ப மின்சாரம், காப்புறுதி, வங்கி என்பன இவைகளுக்கான உதாரணங்களாக குறிப்பிட இயலும். சரியா? இந்த கைத்தொழில் பொருட்களுக்கான உதாரணங்களாகும். இந்த கைத்தொழில் பொருட்களுக்கு உதாரணம் மின்சாரம் ஆகிக்கலாம், காப்புறுதி, வங்கி இதெல்லாம் வந்து கைத்தொழில் பொருட்கள்னு சொல்லலாம். சரி. கைத்தொழில் பொருட்களில் இந்த மின்சாரம், காப்புறுதி, வங்கி அப்படின்னு சொல்றது வந்து இந்த துணை சேவைகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த கொடுக்கல் பொருட்கள் சேவைகள் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெறது அப்படின்றது வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா அனைத்து வணிகங்களும் ஏனையோருக்கு பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யறதுக்காக அல்லது அதாவது என்னது விற்பனை செய்யறதுக்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது அல்லது கொள்வனவு செய்யறதை தான் இந்த வணிகங்கள் வந்து அனைத்து வணிகங்களும் மேற்கொள்ளும். இணையோருக்கு விற்பனை செய்யறதுக்காக பொருட்கள் சேவைகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உற்பத்தி செய்யறது அல்லது கொள்வனவு செய்தல வந்து இந்த அனைத்து வணிகங்களும் மேற்கொள்ளுது. விளங்கினா அந்த விற்பனையின் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்றதுக்காக. கிளியரா விளங்கினா அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா அப்ப இந்த இப்படியான இந்த கொள்வனவு செய்யறது விற்பனை செய்யறது இதை மேற்கொள்ளுது அப்படின்னு சொன்னா அதை நாங்க வந்து என்ன சொல்றோம், நுகர்வு பொருட்களாகவும் அந்த வணிகங்கள் கொள்வனவு செய்யும், கைத்தொழில் பொருட்களாகவும் அந்த வணிகங்கள் கொள்வனவு செய்யும் அல்லது விற்பனை செய்யும். விலங்கு நான் உங்களுக்கு சொல்றது அப்ப இறுதி பயன்பாட்டுக்காக நுகர்வோர் கொள்வனவு செய்யற பான், ஆடை, பாதணி இதுகள் எல்லாம் நாங்க நுகர்வு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கைத்தொழில் பொருட்களுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னா கைத்தொழில் பொருட்களுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னா வணிக பொருட்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். வணிக பொருட்கள்.
அந்த வணிக பொருட்கள் அப்படின்னு சொன்னா என்ன? நுகர்வு பொருளிக்கு தானே. பானு, பாதணி, ஆடை, போனு, விளங்கி நான் சொல்றது. அப்ப இப்படி இந்த நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக என்ன தேவை? மூலப்பொருள் தேவை. அது வணிக பொருள். அந்த மூலப்பொருள் வணிக பொருள். அதே மாதிரி மெஷினரிஸ் தேவை, இயந்திரங்கள் தேவை, அது மூலப்பொருள். சாரி, அது வந்து வணிக பொருள் அல்லது கைத்தொழில் பொருள் அப்படின்னு சொல்றது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்லுது. அதாவது இறுதி நுகர்வு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள், இயந்திரங்களை நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? வணிக பொருட்கள். வணிக பொருட்கள் அல்லது கைத்தொழில் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த இரண்டாவது வணிகத்தின பண்புலைகிற இரண்டாவது பண்பு பொருட்கள் சேவைகளில் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது. அடுத்தது வந்து தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது, லாபத்தினால ஊக்கப்படுத்தப்படுறது, நட்ட இடர் காணப்படுறது, விருப்பங்களை தோற்றுவிக்கிறது, பொருளாதார கருமம் ஒன்றாக காணப்படுறது. இது சம்பந்தமான விளக்கங்களை நாங்க என்ன செய்வோம்டா அடுத்த கிளாஸ்ல தெளிவா பார்ப்போம். சரியா? அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம்? இது சம்பந்தமான டீப்பான விளக்கத்தை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, அப்ப இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.